நட்பு என்பது மிகவும் இன்றியமையாத ஒரு சொல். நான் அதை கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் ஆங்கிலத்திலும் அதை கூறியிருக்கிறார் ஒரு வேதாந்தி. அதாவது parallel lines, நண்பர்கள் இப்படி இருப்பார்கள். ஆனால் அவர்களில் ஏதாவது பேதம் வந்தால் இப்படி ஆகிவிடுவார்கள். that is two negatives become one positive என்று அவர் ஆங்கிலத்தில். அது மட்டுமல்ல, my enemy's enemy is my friend. இது ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அதாவது எதிரி இல்லாதவன் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டான். இதற்கு மற்றொரு சான்று சீன பெருந்தலைவர் மாசேதுங்கிடம் அவரிடம் வேலை செய்யும் ஒரு மந்திரி வந்து கூறினாராம், எனக்கு எதிரிகளே கிடையாது, எல்லாரும் நண்பர்கள். உடனே மாசேதுங் சொன்னாராம், எதிரி இல்லாதவன் வெற்றி பெற மாட்டான். நீ உன் நண்பர்களில் ஒருவனை எப்படியாவது எதிரியாக செய்து கொள், அப்பொழுதுதான் வெற்றி பெறுவாய் என்று சொன்னாராம். இது சீன சென் கதைகளிலும் ஒன்று கூறுகிறது. எதிரி இல்லாதவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை என்று. இது முக்கியமாக புரிந்து கொள்வோம். மேலும் தெனாலிராமன் படுசுட்டியாக எல்லாத்தையும் இப்படி கூறுகிறானே, எல்லா விதமான குழப்பங்களுக்கும் ஒரு நிவர்த்தி பூர்த்தி செய்கிறாரே, நீ எப்படி இதை செய்கிறாய் என்று விஜயநகர அரசர் கேட்டாராம். அவர் சொன்னாராம், இதற்கெல்லாம் முக்கிய காரணம் நமது அரசவையிலேயே உருக்கும் என்னுடைய எதிரியான ஒரு கவி. அவர் செய்யும் குழப்பத்தினால்தான் நான் எப்படியும் ஏதாவது ஒரு தீர்வு காண வேண்டும் என்று தீர்வு கண்டு விடுகிறேன் என்று கூறியிருக்கிறாராம். எப்படி போகிறது என்று பாருங்கள். இனி திரைப்படங்களை பார்ப்போம். எல்லா படத்திலையும் ஒரு ஹீரோ இருக்கிறார், ஒரு வில்லனும் இருக்கிறார். வெற்றி பெற்றது யாரு? ஹீரோ. வில்லன் இல்லாத படங்கள் என்ன? ஒன்று. வில்லன் வெற்றி பெற்றது ஹீரோ. ஆனால் அந்த வெற்றிக்கு தேவை அந்த வில்லன் ஒரு அவர் செய்யும் ஒரு இதுக்கும் அந்த ஹீரோ எப்படி செய்கிறார், எப்படி அதை நிவர்த்தி செய்து அதை மீண்டு கொண்டு வெற்றி பெறுகிறார் என்பதுதான் படத்தின் வெற்றி. இதே நாம் எல்லா படங்களையும் பார்த்திருக்கிறோம். மேலும் ஒரு முறை தமிழ் மொழி தலைவர் கலைஞர் தன்னுடைய ஒரு ஓட்டுகள் குறைத்து பெற்று பின்தங்கி இருக்கிறார் என்று கூறும் பொழுது எம்ஜிஆர் அந்த ஒரு இதுவை கலைஞர் வெற்றி பெற்றார் என்று அறிவித்து விடு என்று சொன்னாராம். அது எதற்கு தெரியுமா? எதிர் அணியில் நிச்சயமாக கலைஞர் இருக்க வேண்டும் சட்டசபையில் என்ற ஒரு நல்ல ஒரு அவர்கள் தோழர்கள். ஆனால் எதிரணியும் தலைவர் தேவை. முக்கியமாக நான் இன்னொன்றும் கூற விரும்புகிறேன். ஒரு 13 வயது பையன், ஒரு 14 வயது பையன் தெருவில் சென்று கொண்டிருக்கிறான். அவரை போய் உன்னுடைய எதிரி யார் என்று கேட்டு பாருங்கள். எங்க அப்பா என்று சொல்வான். எங்க அப்பா தான் என் எதிரி. ஏன்னா காலையிலேருந்து என்ன நச்சடிக்கிறார். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அந்த அப்பன் ஏன் அப்படி செய்கிறார்? நிச்சயமாக அவருடைய முன்னேற்றத்திற்காக, அவருடைய வெற்றிக்காகத்தான், அவருடைய நல்லதுக்கு தான். ஆனா அதை உணர்ந்த ஒரு இது அவனுக்கு இல்லை, பக்குவம் வயதும். இதுதான் முக்கியமாக. இனி பாரதி, காந்தி இவர்கள் எல்லாம் இன்னைக்கு நாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோமே, அவர்கள் எதனால் வெற்றி பெற்றவர்கள் வாழ்க்கையில்? மகாத்மா காந்திக்கு ஒரே எதிரிதான், வெள்ளையர்களை வெளியேற்றுவர். நண்பர்களால் அவர்கள் வெற்றி பெற்றார்களா? பாரதி தன் பாஞ்சாலி சபதத்தையே தான் வெள்ளைக்காரர்கள் போராட்டத்திற்கு தான் எழுதியிருந்தார். ஏனால் அதற்கு முன்னாடி பாஞ்சாலி சபதத்தை பல பேர் எழுதியிருந்தார்கள். அவர் அதை பாரத மாதாவையே அந்த பாஞ்சாலி இடத்தில் வைத்து அவ்வளவு அருமையாக உருவாக்கினார். அந்த வெள்ளையர்கள் மேல் இருந்த கோபம், அந்த எதிர்ப்பு காரணமாக இவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் இன்றும் நிலைத்து நிற்கிறார்கள் நம் இடையில். இனி ஒரு மனிதன் தான் உடம்பில் இருக்கும், நடுவர் சற்று முன் கூறியது போல் எதிரிகள் உன்னுள்ளும் இருக்கிறார்கள், எதிரிகள் உன் உள்ளே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதைத்தான் நமது முனைவரும் கூறுவார். அதாவது ஆன்டிபாடிஸ் அது இல்லாவிட்டால் நம் உடம்பு கெட்டுவிடும். உடம்புக்குள்ளேயே எதிர்ப்பு சக்தி தேவை. சோ எதிரி உள்ளே இருக்கிறாங்க. அந்த எதிரி சரியாக இல்லை என்றால் தான் நமக்கு உடல் நல குறைவு வருவது. இது மிக முக்கியமாக கருதி வரும். அதுதான் ஒரு முறை சலவன் பப்பையா பட்டிமன்றத்தில் கூறினார்கள், எசகு என்று. எதிர்ப்பு சக்தி குறைவாம். இதுக்கு தான் எய்ட்ஸுக்கு தமிழ் வார்த்தை என்று கூறினார்கள். எதிர்ப்பு சக்தி குறைவு, ஏசாகு எசகு என்று ஒரு பெயர் சொன்னார்கள் அவர்கள். ஏனென்றால் உனக்கு அதை அவர் செய்தது பிசகு, அது வேற விஷயம். ஆனால் எதிர்ப்பு சக்தி அவருக்கு குறைந்திருக்கிறது. எதனால் என்றால் உன்னுள் இருக்கிறான் எதிரி, அதை வெற்றி கண்டால் தான் நீ வெற்றி. நண்பன் உள்ளே இல்லை, நண்பன் கூட இருந்து நிச்சயமாக பிடிவளிப்பான். எல்லா நண்பர்களும் ஒன்றா, நண்பர்கள் ஒரு லெவல், அதாவது ஒரு வரைமுறை இருக்கிறது. அது வரைக்கும் தான் நண்பர்கள் செல்வார்கள். அதற்கு பின்
உனக்கு ஊக்கம் பேரூக்கம் கொடுப்பது உன்னுடைய எதிரிதான் என்று கூறி மீண்டும் அவர்கள் உங்களை குழப்பினால் நண்பர்களே நான் இதை விளக்கமாக கூறுவேன். நன்றி, வணக்கம். எசகு நோய் சரி, நாம தடுப்பு சக்தி இழப்பு நோய் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது சுருக்கமாக இது நன்றாக தான் இருக்கிறது. மகாகவி பாரதியார், மகாத்மா காந்தியடிகள் இப்படி அவர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டுகள் எல்லாம் கூறினீர்கள், மிக சிறப்பு. சீன பழமொழி சொன்னவுடன் தமிழ் பழமொழி ஞாபகத்துக்கு வருகிறது. எனக்கும் சின்ன வயதுல இருந்து கேட்டிருக்கிற ஞாபகம் உண்டு. அதாவது எதிரி இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். நான் கேட்பேன், கோயில் இல்லா ஊரில் தான் குடியிருக்க வேண்டாம், அது என்ன எதிரி இல்லாத ஊரில்? இல்லை, எதிரின்னு ஒன்று இருந்தால் தான் வேலை செய்ய தோண்டுதல் வரும். இப்பெல்லாம் பேச்சு வழக்கு காதில் விழுந்தது.